நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு
இந்த மோட்டிவ், இந்த எண்ணங்கள் இதெல்லாம் நமக்குள்ள போய் உருவாகிக்கொண்டே வரும். எனக்கு இந்த கொரோனாவுக்கு பிறகு ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததுனால நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஒவ்வொரு நாளும் பிரதமர் நம்ம ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணணும். எனக்கு டெய்லி ப்ரோக்ராம், ஒரு நாள் ப்ரோக்ராம் இல்லை அப்படின்னா அந்த என்ன பண்ண தெரியுமா? ஐயா நீ தான் எனக்கு தெரியும் சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு முன்பாக கர்த்தர் அறியாமல் ஒன்றுமே கிடையாது. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உங்களோட தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எனக்கு ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அதை உறுதிப்படுத்தபடியா நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னோட இருக்கேன். அதனால்தான் எங்க சபைக்கு நம்ம சபைக்கு இமானுவேல் தேவன் நம்மளுக்கு. ஸோ இந்த ஊழியக்காரர் எனக்கு ஜெபிக்கும் பொழுதையும் அதை சொல்லிதான் ஜெபிச்சேன். உம்மால் ஆகும் எல்லாமாகும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாடுது, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாடுகிறி. ஆகவே எதுவும் இல்லை, உம்மால் எதுவுமே இல்லை. உங்களுடைய துணிவேர் மேலையும் பிள்ளைகள் மேலையும் உங்க அபிஷேகம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தங்கச்சி லக்ஷி வாமா, ஆமே சிஸ்டர் சோஃபியா வாங்க, ஆமே தங்கச்சி அங்கே இருந்தாலும், ஆமே மகேஷ் கண்டிப்பா அமரட்டும். கர்த்தாவே ராஜாதி ராஜா பிள்ளை அபிஷேகிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இதானாவது திட்டம், நானே தீர்மானம், மாபெரும் பாக்கியம். எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் கண்ணனுக்கு தோள் கொடுத்து சபை வந்து நிற்குது. எத்தனையோ மக்கள் மீட்கப்பட்டு ஆனந்தங்கள் நடிக்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட ஆமை ஸ்திரீகள் கொடுத்த சப்போர்ட், நல்ல ஒரு புரிதல். இதான் நேரம், நீங்க நேரம் வரப்போகுது, இதான் டைம். எங்க ஃபேமிலி மூலமா அப்பாவுக்கு ஆயிரம் மாத்த வரப்போகிற விசுவாச அறிக்கை, அதே அனாக்கி, அதே அபிஷேகம், கல்முள்ள கட்டம் கிட்டி இதே தொடர்றீங்க ஆண்டவரே. 3 பேர் தொடர்றீங்க ஆண்டவரே. 3 குடும்பத்தையும் கிறிஸ்து ரத்த கோடையில மறைத்து ஜெபித்து ஆஸ்வதிக்கிறோம். ஆயிரமாகட்டும் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தாத்தா பார்த்தோட எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அப்பா தாத்தா வரல, தாத்தா வரல நினைச்சு தாத்தா வந்துட்டாரா? தாத்தாவுக்கு கிளாப் பண்ணுங்க அப்பா எல்லாரும். இதாச்சா பாரக்கட்டும் பாரக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. ஓ பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் நீட்டப்படுவதாக தகப்பனே. அநேக கத்தாவை ஆண்டவரே கத்தாவே மக்கள் உண்மையான பக்தியோடு கூட, உண்மையான கர்த்தாவை ஆண்டவரே கத்தாவே காரியத்தோடு கூட
தாகத்தோடு கூட தேடுறாங்கப்பா. ஆனால் மெய்யான தேவனை கண்டுபிடிக்க முடியல ராஜா. அவங்க கண்களை கர்த்தர் திறப்பிறாக. இந்த கர்த்தாவை இந்திய தேசத்தினுடைய கொடியையும் இந்த தேசத்தினுடைய வரபடத்தையும் இந்த வேளையிலே உயர்த்தி பிடித்துமுட கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், சபையாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் மனதிறங்கும் ஆண்டவரே, மனதிறங்கும் ஐயா, மனதிறங்கும் ஐயா. உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்க பண்ணுங்க. தற்செயலாய் அவளுக்கு எதிர்ப்பட்ட வயல் போவாசுடையது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீங்களும் கூட திருச்சபைகளை வந்துட்டீங்க, தற்செயலாய் இந்த மீட்டிங்கு வந்துட்டீங்க. எப்படியோ நோட்டீஸை பார்த்தோ பார்க்காமலையோ ஃபோன் பண்ணியோ தொந்தரவு பண்ணியோ ரசிக்கப்பட்டோ ரசிக்கப்படாமையோ சபைக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா அங்க உள்ளவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை பற்றி சொல்லும் பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். எப்படி சொல்றது அட்ரஸ்? போவாஸ் எப்படிப்பட்டவர் ஐயா? ஒண்ணுல ஆள் கிடையாது, அவரு மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். ஆமென். நல்ல அதான் சொன்னேன், வேண்டுவதற்கும் உங்களுக்கு கொடுக்கிறதுனால பரலோகம் குறையாது. ஆமென். மிகுந்த ஆஸ்திக்காரர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வந்துட்டோம். ஹல்லேலூயா. தற்செயலாக வந்தீங்க, எப்படியோ ஒப்பு கொடுத்தீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்க, சபைக்கு வந்துட்டீங்க. ஆனா இந்த ஓனர், இந்த எஜமான் உலகத்தில் அவர் அடிச்சுக்க யாருமே இல்லை. ஆமென்.